அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அதிரடி நீக்கம். எடப்பாடி திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். நமது அம்மையார் ஜெயலலிதாவின் மூலமாக கட்டி காப்பாற்றப்பட்டு ஒரு ராணுவ கட்டுப்பாடுடன் இயக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்தியாவையே அலறவிட்ட ஒரு இயக்கம் என்றால் அது அதிமுக மட்டும்தான். அதாவது பிரதமர் தேர்தலில் பிரதமராக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஜெயலலிதா அம்மையார் விட்ட சவாலின் மூலமாக பிரதமர் பதவியே பறிபோனது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை தற்சமயம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்திடம் அடகு வைத்து விட்டார்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம். இன்றைய தினம் தமிழகத்தில் சட்டமன்றத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டது. அந்த வாக்கெடுப்பிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 17 நபர்கள், அதாவது 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு எதிராக வாக்களித்தாங்க. அதே போல விஜய்க்கு ஆதரவாக அதிமுகவில் இருந்து கொண்டு அதிமுகவால் பயனடைந்து அதிமுகவால் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு வந்துவிட்டு அதிமுகவால் பணம் பதவி எல்லாம் சம்பாதித்து விட்டு இன்று விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. என்ன காரணம்? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலே பங்கு கிடையாது, அதே போல அமைச்சர் பொறுப்பு நான் கொடுக்க மாட்டேன் என விஜய் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் இந்த சி.வி. சண்முகமும், எஸ்பி வேலுமணியும், எம்.ஆர். விஜயபாஸ்கரும், அதே போல சி. விஜயபாஸ்கரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பார்களா அப்படின்னா கொடுத்திருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அந்த இடத்திலே பதவி என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த 2026 சட்டமன்றத்திலே நாங்கள்லாம் அதிகமாக செலவு செய்து விட்டோம், அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு எங்களுக்கு பதவி என்பது வேண்டும். அந்த பதவிக்கு கண்டிப்பாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும். எடப்பாடியை ஒழித்தே தீர வேண்டும், அதிமுகவை அழித்தே தீர வேண்டும், அதிமுகவை அடமானம் வைத்தே தீர வேண்டும் என்ற நம்பிக்கை என்ற எண்ணத்தோடு தான் தற்சமயம் சட்டமன்றத்திலே அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் நிகழ்ந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு மொத்தம் 144 உறுப்பினர்கள் ஆதரவும், அதே போல 5 உறுப்பினர்கள் நடுநிலையான ஆதரவும், அது மட்டுமல்லாமல் 22 நபர்கள் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக வெளிநடப்பு செய்துவிட்டது. திமுகவை தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது. திமுக முழுவதும் வெளிநடப்பு செய்துவிட்டது. சரி, இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவுடைய தலைமைக்கு எதிராகவும் அதிமுகவுடைய கட்டுப்பாட்டை மீறியும் செயல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய பதவிகளும் பறிக்கப்பட இருப்பதாக தற்சமயம் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்றால்போல்தான் எடப்பாடி பழனிசாமியும் தற்சமயம் அதற்கு கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கத்தான் போகிறோம். இதில் யார் யார் நமக்கு ஆதரவாக வாக்களித்தார்களோ, யார் யார் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்களோ அவர்கள் அனைவரின் மீது சட்டம் கண்டிப்பாக கடமையை செய்யும். அதிமுக தலைமையுடைய கட்டுப்பாடும் கண்டிப்பாக கடமையை செய்யும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வரும் என அனைவரும் எதிர்பார்த்த இந்த வேளையிலே மிகப்பெரிய ஒரு குழியிலே பாதாளத்திலே விழுந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். இப்படியே சென்றால் அதிமுகவாக இருக்காது. அதிமுக முழுவதுமாக அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது தமிழகத்திலே நடக்கும். அந்த நபர்களின் மூலமாக பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படக்கூடிய நபர்களின் மூலமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். அதாவது விஜய் மட்டும் இந்த தேர்தலிலே, அதாவது ஆட்சியிலே பங்கு கிடையாது, எங்களுக்கு ஆதரவுகளை கொடுங்கள், உங்களுக்கு அமைச்சர் பொறுப்பினை எதையும் கொடுக்க மாட்டேன் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த ஆதரவுகளை கொடுத்த அனைத்து நபர்களும் அதிமுகவில் திரும்பி வந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்தில் எதுவும் கிடையாது.